மணியின் சின்ன மரம். ஒரு சிறிய கிராமத்தில் மணி என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் தன் விடுமுறையில் தனது தோட்டத்தில் சிறு சிறு விதைகள் நட்டான். ஆனால் அவன் பேராசைக்காரனாக இருந்தான். அவன் விதைத்த ஒவ்வொரு விதையும் 2 நாளில் பெரிய மரமாக வளர வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஒரு நாள் அவன் தன் தாத்தாவை சந்தித்தான். தாத்தா சொன்னார், மணி, ஒவ்வொரு விதைக்கும் அது வளர நேரம் தேவை. பொறுமை வைத்தால் மட்டுமே பழத்தை ருசிக்க முடியும். ஆனால் மணி அதை கேட்கவில்லை. 3 நாளில் வளராத மரங்களை அவன் பிடுங்கி எறிந்தான். பல மாதங்கள் கழிந்தபோது மனையில் சில குழந்தைகள் அழகான மரங்கள் வளர்த்து பழங்கள் பறித்து கொண்டிருந்தார்கள். மணியின் தோட்டம் வெறிச்சோடி போயிருந்தது. மணி தன் தவறை உணர்ந்தான். அடுத்த வருடம் அவன் விதை நடுகையில் அவன் பொறுமையாக பராமரித்து ஒவ்வொரு நாளும் அன்பாக தண்ணீர் ஊற்றி வளர்த்தான். முடிவில் மணியின் தோட்டம் அழகாக பூத்து பழுத்தது. அவன் புரிந்து கொண்டான், பொறுமை மற்றும் முயற்சி இல்லாமல் நல்ல பயன் கிடையாது. கதையின் போதனை: பொறுமையும் தொடர் முயற்சியும் வெற்றிக்கான நம்பிக்கையான பாதை.